வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி 42வது நாள் பயணம். தாய்லாந்தில் என்னோடய 7வது நாள் பயணம். இன்றைக்கி இப்போ இருக்கிறது நான் உபுன் ரட்சதானி அப்படின்ற ஏரியாவில் இருக்கேன். இங்கேருந்து சாங் மெக் அப்படின்ற பார்டருக்கு போகிறதுக்கு 86லேருந்து 87 கிலோமீட்டர். இன்றைக்கி என்னோடய ட்ராவல் இந்த 86ல் 87 கிலோமீட்டர் தான் நான் போய்ட்டு ரீச் பண்ணணும்னு பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி எங்கே ரூம் கிடைக்குதோ அங்கே தங்கிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். நிறைய எல்லைகளை நான் பார்த்துருக்கேன். வங்காளதேச எல்லைகளை போயிருக்கேன், 2-3 எல்லைகளை போயிருக்கேன். பாகிஸ்தான் எல்லைக்கு ஒரு 2-3 எல்லைகளை போய் பார்த்துருக்கேன். வாகா பார்டருக்கு பல தடவை போயிருக்கேன். சிட்குல்ன்ற ஏரியாவில் திபெத்தோட பார்டருக்கு போயிருக்கேன். நத்துல்லா பாஸில் சைனா பார்டருக்கு போயிருக்கேன். இப்போ லேட்டஸ்ட்டாக மியான்மருக்கு மூரேக்கு போயிட்டு பர்மாவோட பார்டர், அதாவது மியான்மரோட பார்டரும் போய் பார்த்துருக்கேன். இப்போ முதல்ல நான் தர வழியில் ஒரு நாட்டோட எல்லையை நாளைக்கு கடக்க போகிறேன். எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக போய் நான் கடந்து அதுக்கப்புறம் கம்போடியாக்குள்ளேயே நுழைஞ்சு என்னோடய பயணத்தை சிறப்பாக முடிச்சுட்டு திரும்பி வரணும் அப்படின்னு ஆண்டவன்கிட்ட நானும் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கோங்க. 2 நாள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. இன்றைக்கி கொஞ்சம் பெட்டர், நாளைக்கு கிளியர் ஆகிடும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இன்றைக்கி எனக்கு கிடைச்ச மத்தியான சாப்பாடு பாருங்கள். காய்கறி அப்படியே வச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதான் போல இருக்குது. பச்சையாக தான் இருக்குது. சாப்பிட்றாங்களே அவங்களும். பாருங்கள், 2 சகோதரிங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதனால் அதே மாதிரி நானும் கேட்டேன். அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்படி சாப்பிட முடியும்னு தெரில. பழம் வாங்கி வச்சுருக்கேன். நைட்டு வாங்கின ஸ்வீட் இருக்குது. பார்க்கலாம், ட்ரை பண்ணுவோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பாஸ்போர்ட்டு காட்டி நான் தாய்லாந்துலேருந்து கிளியரன்ஸ் வாங்க வேண்டிய பில்டிங். இப்போ உள்ளே போகிறேன். பார்க்கலாம் என்ன கேட்குறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பார்ப்போம். காரெல்லாம் லைனில் நிற்கிது. நானும் போய் லைனில் நிற்க போகிறேன்னு நினைக்கிறேன். இப்போது நான் 2 நாட்டுக்கும் பொதுவான இடத்துல இருக்கேன். இப்போது இது தாய்லாந்து, இது லாவோஸ். லாவோஸோட பார்டருக்கு போய்கிட்டு இருக்கேன். இங்கே கொஞ்சம் ப்ராசஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபீஸ் கட்ட வேண்டியது அந்த விஷயம்லாம் இருக்கும். அதனால் அதெல்லாம் முடிச்சுட்டு நான் உள்ளே நுழைஞ்சு போகணும். சுத்தமாக தாய்லாந்தாவது எனக்கு ஏதாவது கொஞ்சமாவது தெரியும். இது சுத்தமாக ஒன்றும் தெரியாது. லாவோஸில் என்னோட முதல் சாப்பாடு ஃப்ரைட் ரைஸ் தான். செம்மையாக இருக்கு. ஆனால் கொச கொசன்னு இருக்கு. அதுக்கு சாஸு,